ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைய வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாராவிட்டா அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்டை சேர்ந்த ஸ்டாப்பிட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னாலஜி பார்க்கும்போது கால்சியம் 11% இருக்குது. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்த மூலமா பயிர்களில் எந்த மாதிரியான பயன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, இதை பயன்படுத்த மூலமா எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலுமே அந்த பயிர்களில் பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கு, அதாவது பூக்கக்கூடிய பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டுகள்லேயே உதிர்வு ஏற்பட்டதாக இருக்கணும், அதாவது பட் ட்ராப் இந்த மாதிரி மொட்டுகள் உதிர்வு ஏற்படுறதையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இது வந்து பெரும்பாலான பயிர்களில் அதிக அளவு ஏற்படும். ஸோ இந்த மொட்டு உதிர்வதை நம்ம கட்டுப்படுத்துகிற மூலமா மகசூலோட அளவை நேரடியாக அதிகரிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு காய்களோட தரத்தை அதிகரிக்கிற மூலயமா காய்களோட திடத்தையும் இது வந்து அதிகரிக்குது. அதாவது காயில் வந்து அதிக வெப்பத்துக்கும் இல்லைனா சுலபமாக ஏற்படக்கூடிய வறட்சியினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு அந்த காய்கள் திடமாக இருக்கிறதுனால சுலபமாக எந்த ஒரு உதிர்வும் ஏற்படாமல் வளர்கிறதுக்கான தன்மையை காய்களுக்கு இது வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பயிருக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு அழுத்தத்துலேருந்து தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு வந்து இது கொடுக்குது. அதாவது அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வறட்சினால் ஏற்படக்கூடிய ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பூஞ்சான தாக்குதலால் ஏற்படக்கூடிய பெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லைனா டிசீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அழுத்தத்தை தாங்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது இந்த மாதிரி நடக்கிறதுனால பயிர் வந்து சுலபமாக வளர்ச்சி குன்றாமல் வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்குது. ஸோ இதன் மூலயமா பயிர் வந்து ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி இருக்கிறையும், அதே நேரத்தில் நம்ம ஏதாவது பூஞ்சான நோய் தாக்குதல் ஏற்படுத்தினாலோ இல்லைனா எந்த ஒரு அழுத்தம் ஏற்படுத்தினாலோ நம்ம உயிரூக்கி பயன்படுத்தும் போது சுலபமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் உயிரூக்கி பயன்படுத்தினதுக்கு பிறகு பயிரோட வளர்ச்சி பெருமளவு தாமதம் ஏற்படாமல் வேகமாக வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml-லேருந்து 5 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே நம்ம வந்து 5 ml அப்படின்னு குறிப்பிட்றது வந்து ரொம்பவே தீவிரமான அழுத்தத்துக்கு உட்பட்டுக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தினா போதும். ஒரு ஆரோக்கியமான பயிராக இருக்கும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml பயன்படுத்தினாலே போதும், அதுக்கு மேக்ஸிமமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து தொடர்ச்சியாக 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாப்பிட் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, இல்லைனா பூஞ்சான குழிகள் கூடயோ சரி, இல்லைனா நோட்டுவச மருந்துகள் கூடயோ சரி, இல்லைனா உயிரிகள் கூடயோ சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் பூஞ்சான குழின்னு பார்க்கும்போது சல்ஃபர் சார்ந்திருக்கக்கூடிய பூஞ்சான குழிகள் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்குது நல்லது. எதனால் அப்படின்னா, பொதுவாகவே சல்ஃபர் வந்து பயிர்களில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஆகி செடியோட அட்மாஸ்பியர், அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செடியோட வெப்பநிலையை வந்து அதிகரிக்கும். ஸோ இதன் மூலயமா பொதுவாக எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலுமே அதிகமான பக்கைகளை தூண்ட செய்யும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு பயன்படுத்தும் போது இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னுமே செடியை வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அது எந்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அழுத்தமாக இருந்தாலும் ஆல்ரெடி வளர்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய பயிர்களுக்கு அது மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரான ஸ்டாப்பிட்டை பயன்படுத்தும் போது, இது கூட சல்ஃபர் சேர்த்து பயன்படுத்தும் போது ஒரு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போது ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டுக்கூடிய பயிரை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபெர்டிலைசரை பயன்படுத்தும் போது, அதே அழுத்தத்துக்கு கொண்டு போகிற இன்னும் ஒரு பூஞ்சான குழியும் இது கூட சேர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு எதிர்மறையான நிகழ்வை தான் ஏற்படுத்தும். ஸோ இது வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த பெனிஃபிட் பயிருக்கு கிடைக்காது. அண்ட் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த சல்ஃபர் சார்ந்து இருக்கக்கூடிய பூஞ்சான குழிகள் கூட மட்டும் பயன்படுத்தாமல் இருக்குது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டரோட விலை வந்து ₹250 ₹270 விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து ₹450 ₹600 விலையிலையும், 1 லிட்டர் வந்து ₹850 ₹1100 விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் ஸ்டோருக்கும் ஆஃப்லைன் ஸ்டோருக்கும் வேறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஏரியாவில் எவ்வளோ விலை இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவிட்டா பிராண்ட் இருந்த வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியாவது தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரையோ இல்லைனா டெக்னாலஜியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சென்ட் சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் காட்டும். ஸோ அக்ரிரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.